இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி. குழந்தைங்க ஸ்வீட் கேட்கும்போது இது போல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சூப்பராகவும் ஈஸியாகவும் செய்து கொடுத்துடலாம். அதோட இது ஹெல்தியானதும் கூட. வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கெட்டியான மாவாக பிசைஞ்சிக்கணும். இதில் நிறைய தானியங்கள் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நல்லா வாசனையாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு கெட்டியான மாவாக இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு முறை நல்லா பிசைஞ்சிக்கணும். அதிகமாக தண்ணி சேர்த்துட வேண்டாம். இப்போது நல்லா கெட்டியான மாவாக பிசைஞ்சிட்டு வந்துட்டேன். இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். இதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப்பு செய்துக்கலாம். எந்த கப்பில் மாவு அளந்தமோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இதுக்கு கம்பி பதம் தேவையில்லை. இது சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதிச்சா போதும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதை தொட்டு பார்க்கும்போது நல்லா பிசு பிசுன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது பாருங்கள் நல்லா பிசு பிசுன்னு இருக்குது. இப்போது இது கூட 2 ஏலக்காவை நசுக்கிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக எலுமிச்சை சாறும் சேர்த்துக்கலாம். சிரப்பு கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது மாவை பார்க்கலாம். இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிரிச்சுக்கணும். அதுக்கு கையில் லைட்டாக எண்ணெய் தொட்டுட்டு உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் வரும். இந்த அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு 2 கைகளுக்கு இடையில் நல்லா இது போல் உருட்டிக்கோங்க. இது போலவே எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போது எல்லா உருண்டைகளுமே தயாராகிடுச்சு. இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுக்கணும். எப்போவுமே நம்ம குலோப் ஜாமுன் செய்யும்போது மிதமான சூட்டில் வச்சுட்டு தான் பொரிச்சு எடுப்போம். இதுவும் அது போலவே மிதமான சூட்டிலே வச்சுட்டே பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம செய்து வச்ச உருண்டைகளை 2 முறையாக பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். பாதியை இது போல் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கூட ஒன்றோட ஒன்று ஒட்டி பிடிக்காது. உடனே கலந்து விட வேணாம். ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போது மெல்லமாக இது போல் கலந்துக்கோங்க. இது எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரணும். அடிக்கடி இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இது போல் கலந்து விட்டு நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ எல்லாமே தயாராகிடுச்சு. எண்ணெயிலேருந்து நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். நம்ம சுகர் சிரப் செய்து வச்சுருந்தோம்ல, அதில் இதை சூடாக இருக்கும் போதே சேர்த்துக்கணும். இப்போது மீதி இருக்கிறதையும் இது போலவே பொரிச்சு எடுத்துக்கலாம்.
நம்ம பொரிச்சு எடுத்த எல்லாத்தையுமே சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். இது நல்லா 8 மணி நேரம் ஊற விட்டுறணும். அப்போ தான் நம்ம ஜாமுன்லாம் நல்லா சாஃப்டாக ஊறி வரும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது 8 மணி நேரம் ஆகிடுச்சு. குலோப் ஜாமுன்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு. இதை லைட்டாக உடச்சி காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா ஜூஸியாக ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம குலோப் ஜாமுன் செய்ய இன்ஸ்டன்ட் மிக்ஸ்லாம் வாங்க தேவையில்லை. இது போல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இதை வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்டியான குலோப் ஜாமுனை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.